வந்திருக்கும் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கோவை மண்டல ஐடிபி சார்பாக வரவேற்பை வழங்குகிறோம். மேலும் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் என்ற ஊர் பெயரை தமிழகத்தில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கொண்டவர்கள் அத்தனை பேர் உச்சரிக்க செய்த இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் கோவை மண்டல ஐடிபி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஜனநாயகத்தை ஒழித்து சர்வாதிகாரத்தை வேரூட்ட செய்யும் பெரும் முயற்சியில் பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், இடி, தேர்தல் கமிஷன் கூட இப்போ சென்சார் போர்டு, இப்படி பல துறைகளில் தன்னாட்சி பெற்ற பல துறைகளில் தங்களுக்கு அரசியலில் படியாதவர்களுக்கும் எதிர்கட்சிகளை பழி வைப்பதற்கும் ஒரு துறையாக இதை செயல்படுத்தி மக்கள் விரோத போக்கை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு மனுஷனை கழிக்கிற நிலைமையாக இப்போது நாம இந்த பாசிசம் இந்த அரசு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு பாசிசம் நம்ம கட்டாயப்படுத்துறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கறது யார் தட்டி கேட்பா? தட்டி கேட்கிற ஒரு தலைவர் வேணும் இல்லையா? யார் அந்த தலைவர்? வெறும் தலைவர் என்ன போதுமா? ஆளுமையான ஒரு தலைவர் நமக்கு தேவை. யார் ஆளுமையான தலைவர்? கூட்டம் வைத்தவர்களோட ஆளுமையான தலைவர்களா? இல்லை, கூட்டத்தை வழிநடத்துபவரே ஆளுமையான தலைவர். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிவாக ஆளுமையான தலைவரா? இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பவரே ஆளுமையான தலைவர். தம் நாட்டுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பிரச்சனைகளை எதிர்கொண்டவரே சிறந்த தலைவர், ஆளுமையான தலைவர். இந்த கூற்று பிரகாரம் பார்த்தால் இன்றைக்கு வேரூன்றியிருக்கும் பாஜக அரசு, அதற்கு பின்னால் இருக்கும் பாரிசத்தை உறுதி செய்யும் ஆர்எஸ்எஸ் அரசையும் இந்திய அளவில் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரே ஆளுமையான தலைவர் நாம் அவர் டாக்டர் கமல்ஹாசன் மட்டுமே. அவர் எழுந்திருக்கும் சென்னிசம் உறுதி ஏற்பட்டது. இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவர் ஆளுமைக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. 1996 பாபரி மசூதி இடித்த சமயத்தில் மும்பையில் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. இந்தியாவை ஸ்தம்பித்து இருக்கிறது. அந்த சமயத்தில் நம்ம தலைவர் அவர்கள் அப்போது இருந்த பிரதமர் நரசிம்மாவை பார்த்து, நேருங்க சும்மா பேட்டியோ அறிக்கையோ, நேருங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க செய்வது தவறு, மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிரதமரின் தலைமை என்று நேருக்கு நேர் சொன்ன தைரியம் நம் தலைவர் நம்மோடு கொண்டுதான் இருக்கிறது. இந்திய திரையுலகமே ஆடி போயிடுச்சு. அது மட்டுமா, அவருக்கு விஸ்வரூபம் படம் பற்றி எல்லாத்தையும் தெரியும். தன்னோட சொத்துக்கள் அத்தனையும் முடக்கப்பட்டது. அந்த படம் வெளிவர வேண்டியதுதான் பெரிய நஷ்டம். தலைவர் திரும்பவும் பொருளாதார ரீதியில் ஜீரோ போயிருப்பார். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை அரசியலால் உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அவர் நண்பர்கள் சொன்னாங்க, அன்றைய முதலமைச்சர் சொல்லி ஜெயலலிதாவை நேரில் பார்த்து பேசி விட்டார், பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டார், இந்த பிரச்சனை இதோடு முடிந்தது, நாளை பார்த்து வெற்றி வரும் அப்படின்னாங்க. தலைவர் செஞ்சுட்டார். யோசிக்கவே கிடையாது. நாளை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? கேட்க முடியாது. நாம பாத்தீங்கன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த பிரச்சனை கோர்ட்ல நீதிமன்றத்தில் அளிப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ராஜ்கமல் தமிழக அரசு கடைசியில வெற்றி பெற்றது ராஜ்கமல் இன்டர்நேஷனல். இந்த குழுவில் எந்த நடிகர்கள் இருக்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போலீஸ்காரனோ அங்கே வீட்டுல வாசல் நிற்கிற நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த துணிவு யாருக்கும் கிடையாது. சமீபத்தில் தகவலை பிரச்சனை, தமிழ் தான் தாய்மொழி, கன்னடத்துக்கு தமிழ் தான் தாய்மொழி என்று உண்மையை ஓட்ட சொன்னார். இதனால என்னாச்சு? கர்நாடகா முதலிச்சாங்க, பார்த்த வெளியே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 20-30 கோடி கஷ்டமாக தலைவருக்கு ஒரே வார்த்தை அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் என்ன சொன்னாங்க? மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டா பல ரிலீஸ் கோர்ட்டு மக்கள் அப்படி சொல்லிச்சாங்க. தலைவர் என்ன சொன்னாரு? 20 கோடி 30 கோடி 40 கோடி போனா போட்டும் என்னைக்கு தாய்மொழியும் தமிழ்நாடு விட்டு தரவாங்க. யார் அவர் குறிக்கல்? அவர்தான் ஆளுமையான தலைவர். ஆளுமையான தலைவர் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நம்ம கட்டாய தேவை. அன்றே பாரதி ராஜா சொன்னார், கமலஹாசனுக்கு அரசியல் தெரியாது என்று நினைத்து வாழ்கிறது. அவர் அரசியல் படித்து வந்து விட்டார். இங்க ஒருத்தரும் அரசியல் பண்ண முடியாது என்றார். 8 ஆண்டுகள் நாம் அரசியல் கற்றுக் கொண்டிருக்கிறோம். 9வது ஆண்டில் நாம் தலைவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் விஸ்வரூபம் எடுக்க போகிறார். இதை நீங்க பார்க்க போகிறீர்கள். இப்ப நம்ம கூட்டணியை நிறைய விமர்சிக்கிறார். கூட்டணியை விமர்சிக்கிற தகுதி ஒருத்தருக்கும் கிடையாது. கிடையாது. எடப்பாடி கூட கூட்டணி தூக்குமாடி இன்னும் தூக்குமாடி தங்காம இருக்கிறார் இல்லையா? அண்ணாமலை எடப்பாடி ஒருமையில பேசினார். இப்ப வாட்ட வச்சு கூப்பிட்டு இருக்காங்க.
இவங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா கூட்டணி வச்சிருக்காங்க. எதுக்காக? சுயநலத்துக்காக, தங்களோட சொத்தை காப்பாத்துறதுக்காக. ஆனா நம் தலைவர் கூட்டணி வச்சிருக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக. அதை மட்டும் புரிஞ்சுங்க. சர்வ வல்லமை படைத்த பாசிச அரசு, பாஜக அரசு தமிழகத்தையும் தமிழகத்தில் இருந்த அடிமை கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழகத்தை கவலையாக செய்ய போகிறது. இதை அறிந்து நடுநிலை கொள்கை கொண்ட நம் தலைவர் இதை அறிந்துதான் அவர்கள் எக்காலம் கொண்டும் எந்த ரூபத்திலையும் தமிழகத்துக்குள் வரக்கூடாது என்று ஒரே காரணத்துக்காக, ஒற்ற காரணத்துக்காக, தமிழகத்தை காக்க வேண்டும் ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு கூட்டணி மாபெரும் சக்தி வாய்ந்த கூட்டணி அமைத்திருக்கிறார். நடுநிலை கொள்கை அவர் இன்றைக்கு மாறவே கிடையாது. அவரோட ஜெனரேஷன் கொள்கை எவ்வளவு முக்கிய தேவை என்பது போக போனா தெரியும். அவர் பரமாயி தான் ஃபர்ஸ்ட் எடுக்கூடாது. போக போற அத்தனை பேர் நடுநிலை கொள்கை வந்துருவாங்க. ஏன்னா பாஜக ஆசை காசு அந்த மாதிரி ஆக போகுது. இஸ்லாமிய மதத்தை ஒழிச்சுடுவாங்க, கிறிஸ்டியன் மதத்தை ஒழிச்சுடுவாங்க, அது இந்து மதத்தில் இருக்கிற பட்டியல மக்கள் தான் ஒழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது எல்லாமே நடுநிலையாக ஆகுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்கள் நீதி மைய தொண்டர்களே, மைய நிர்வாகிகளே, நாம் தலைவர் எடுத்திருக்கும் நடுநிலை கொள்கை வந்து மிக சிறந்த கொள்கை. நாம் நாட்டில் நம்ம எல்லாமே நிம்மதியா வாழ வைக்க போவது அந்த கொள்கை தான். தலைவர் சொன்ன ஒரு கூட்டணி சொல்லி முடிச்சு வருகிறேன். கொச்சியில 2 மாசத்துக்கு முன்னாடி தலைவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. நடுநிலை கொள்கை சென்றிச்சோம் ஆபி கொள்கை தலைவர் சிங்களா நடுநிலை என்பது நடுவில் நிற்பது அல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது. இதுதான் தலைவர் கூட்டு. அதுக்கப்புறம் சொன்னார் கூட்டணி பத்தி கேட்கும் போது சொன்னார், இந்த கூட்டணி பத்தி அப்புறம் என்னங்க நடுநிலை கூட்டணிங்கிறீங்களே என்னன்னு கூட்டணி பேசும்போது அவர் வார்த்தை இங்கிலீஷ் சொன்னார். For the welfare of the people, I will lead, but I won't kneel down. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாட்டு மக்களின் நலனுக்காக நான் ஒரு பக்கம் சாய்வேனே தவிர எவரும் நான் மண்டியிட மாட்டேன். அதுதான் ஆசிரியர் தலைவர். இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் வரும் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் ஒரு பங்கு, மிக முக்கிய பங்கு. இது யார்? திமுக ஆட்சி இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் பிரச்சாரமும் நம்மளோட உழைப்பும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பாய்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.